ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கோம்சோம் யூடியூப் சேனல். போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகலாங்களா? எப்படி ரெடி ஆகலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒன் பை ஒன்னாக வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மேக்கப் போட்டான்றதையும் நான் இந்த வீடியோவில் அப்படியே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படியே பாருங்கள், வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக மேக்கப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கா. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து செட் பண்ணிக்கிறான் ஃபஸ்ட்டு. அப்புறம் அலோவேரா ஜெல் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, அது ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லைங்களா, அதனால் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபேஸை. ஃபவுண்டேஷன்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஃபேஸை. அப்போ தான் வந்து நம்ம நார்மல் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது. அப்புறம் லிப் பாம் போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் க்ரீமை அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டான். அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா வந்து காய விட்டணும். அது கொஞ்சம் ட்ரை ஆன பின்னாடி தான் அடுத்த கோட்டை நம்ம போடணும். எப்படி இதுக்கு வந்து மேக்கப்புக்கு பரதநாட்டியம் மேக்கப்னால் அப்படியே ஒரு 2-3 கோட் போட்டால் தான் வந்து அந்த ஃபேஸ்க்கு வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஃபேஸ்க்கும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வெட்டாக இருக்கிற மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அது போட்ட பிறகு அப்புறம் ட்ரையாக அது நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் பேன்கேக் அப்ளை பண்ணுறான். பேன்கேக் அப்ளை பண்ண பிறகு நம்ம நார்மலாக இருக்கிற ஐப்ரோஸை வந்து நம்ம நார்மலாக வந்து இல்லை காமிக்க முடியாது, நம்ம ஹிட்டன் பண்ணி தான் ஆகணும் இந்த பரதநாட்டியம் மேக்கப்புக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு கன்சிலர் வச்சு நான் அந்த ஐப்ரோஸை வந்து நல்லா மறைச்சிட்றா. அதுக்கப்புறம் இது மேலே நல்லா எலிவேட் பண்ணி போடணும் ஐப்ரோஸை. அதனால் வந்துட்டு கன்சிலர் போட்டு ஃபுல்லாக மறைச்சிட்டான். இதுக்கப்புறம் வந்து ஃபேஸை நாம் வரையணும். அதில் தான் இருக்கிறதே வந்து பரதநாட்டிய மேக்கப்போட லுக்கே. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கார் பிரணீதாக்கு. ஃபஸ்ட்டு சலங்க பூஜையிலேருந்து அவர் தான் போட்டார். ரொம்ப அழகாக போடுவார். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஃபேஸ் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். கண்ணெல்லாம் வரைவார்னா அப்படி வரைவாருங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளாம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஃபைனலாக வந்து இப்படி தான் லுக்கு கொண்டுட்டு வந்திருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சிவன் பாட்டுக்கான லுக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சிவன் ரெடி ஆகிட்டார். அடுத்து கிருஷ்ணர் லுக்கும். இந்த லுக்கெல்லாம் வந்து இந்த காஸ்டியூம்ஸு மேக்கப்பெல்லாம் நாங்கள் அங்கேயே வந்து ஒன் பை ஒன்னாக நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். கிருஷ்ணர் லுக்கு, கிருஷ்ணராதையோட. அடுத்து வந்து இது ஓம் சிவோகம் பாட்டுக்கு, ஏதோ சிவன் பாட்டுக்கு தான். இந்த லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது என்ன சாங்னா ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், பற்றை தீங்கள் அங்கை மால்விழி அம்புகள் இன்மா துளைத்ததென்ன, நிலாவிலே காணும் வண்ணம் கனாவிலே தோன்றும் என்று நினைத்தேன் திகைத்தேன் மறுக்கவில்லை இடையில் மேகலை அப்படின்னு ஒரு சாங் வரும் இல்லைங்களா, அந்த சாங்கு பர்ஃபார்மன்ஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. என்னால் சாங் ப்ளே பண்ண முடியல, ஏன்னா சாங் ப்ளே பண்ணோம்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ வந்து சாங் ப்ளே பண்ணல. வேணால் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் சாங்ஸு பாருங்கள். நம்மளோட கோம்சோம் யூடியூப் சேனலோட ஷார்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சாங்ஸ் எல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அதில் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோ ஆடியன்ஸுங்க, இது நல்லா பெரிய ஆடிட்டோரியம், அவ்வளோ ஆடியன்ஸு, அவ்வளோ ஒரு அப்ளாஸ் கிடச்சிது பிள்ளைங்களுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸும். இது என்ன சாங்னா இவர் ஆர்யா சாரோட இதில் ஓம் சிவோகம்
நான் கடவுள் படத்தில் வரும் இல்லைங்களா, அந்த பாட்டு. இந்த சாங் வந்து செம்ம வைப்பாக இருந்ததுங்க ஆன் ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு கிடைச்ச எல்லா அப்ளாஸும், எங்களுக்கு கிடைச்ச எல்லா பாராட்டுகளும் வந்து ஆசீர்வாதங்களும் பாராட்டுகளும் முக்கிய காரணம் யாருன்னா இவங்களோட குரு. அவங்களோட பேர் வந்து மிஸ்ஸஸ் ஜெயலக்ஷ்மி கோவிந்தராஜ் மேடம். அவங்க ரொம்ப 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 நல்லா சூப்பராக டான்ஸ் சொல்லி தருவாங்கங்க. ரொம்ப கைண்ட் பர்சனு. இவங்க 2 பேருமே வந்து யூகேஜிலேருந்தே அவங்கக்கிட்ட தான் டான்ஸ் பழகிட்டுருக்காங்க. லாஸ்ட் இயர் தான் அரங்கேற்றமும் முடித்தோம். எல்லா க்ரெடிட்டும் அவங்களுக்கு தான் போய் சேரும். தேங்க்ஸ் மேடம். இது வந்துட்டு ஒரு சிவன் பார்வதி சாங்கு. நடராஜர் குடி கொண்ட கலையல்லவா, நடராஜர் குடி கொண்ட கலையல்லவா, உயிரோடு கருவாகி உடலோடு உருவாகி அப்படின்னு வரும் இல்லைங்களா, அந்த சாங்கு. இது வந்து பானுப்ரியா மேடம் ஆடிருப்பாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பர்ஃபார்மன்ஸும் ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த சாங் தான் ஓப்பனிங் சாங்குங்க. சிவன் பார்வதி இதோட வந்து ஓப்பனிங் சாங் இவங்க தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இது முடிச்சுட்டு தான் வந்த நறுமுகை சாங்கு. நறுமுகையை முடித்த பிறகு கடைசியாக ஓம் சிவோகம் அப்படி கொடுத்துருந்தாங்க. எடிட் பண்ணும்போது இது கொஞ்சம் பேக்கில் வந்துருச்சு. ரெண்டு பேருக்குமே இந்த 3 சாங்கும் வேரியஸ் கெட்டப்பில் ரொம்ப சூப்பராகவே செட்டாக இருந்தது. பிள்ளைங்களும் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கெட்டப்பும் ரொம்ப சூட் ஆச்சு இவங்களுக்கு. லாஸ்ட்டில் இவங்க இந்த போஸ் வந்து அர்த்தநாரீஸ்வரருங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரரை நின்று லாஸ்ட்டில் வந்து டான்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸும். நல்லா அப்ளாஸ் கிடச்சிது. அதோட ஷீல்டு வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.